அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பிள்ளையார் பிடிப்பதன் பலன்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் முதன்மையாக வணங்குவது முழு முதல் கடவுள் பிள்ளையார் அவர்களை. அப்படி அவர்களை நாம் பிள்ளையாராக பிடிப்பதன் மூலம் நிறைய பலன்கள் உண்டாகிறது. நீங்கள் பிள்ளையார் பிடிக்கும்போது உப்பினால் செய்யப்பட்ட பிள்ளையாரை பிடித்து வைக்கும்போது நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்த எதிரிகள் அனைவரையும் நிரந்தரமாக அழிக்கும் அளவிற்கு உப்பு பிள்ளையார் மாற்றி வைப்பார். அடுத்ததாக வெண்ணெயினால் நாம் பிள்ளையாரை பிடித்து வைக்கும்போது பல்வேறு நாட்களாக நாம் மிகுந்த கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருப்போம். வெண்ணெய் பிள்ளையாரை பிடித்து வைக்கும்போது அந்த கடன் பிரச்சனைகள் விரைவில் தீரும் அளவிற்கு அந்த வெண்ணெய் பிள்ளையார் நமக்கு உதவிகரமாக இருப்பார். அடுத்ததாக மஞ்சள் பிள்ளையாரை அதிக அளவில் பிடித்து வைக்கிறார்கள். அப்படி பிடித்து வைக்கும் மஞ்சள் பிள்ளையாரானது எல்லா சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய இறைவனாக, அங்கு நமக்கு வரன்களை அளிக்கும் இறைவனாக இந்த மஞ்சள் பிள்ளையார் இருப்பார். அடுத்ததாக நாம் விபூதியில் அனைத்தையும் ஒன்றாக குழப்பி விபூதி பிள்ளையார் ஒன்றை நாம் பிடித்து அவரை வழிபடுவோம். அப்படி விபூதி பிள்ளையாரை பிடித்து வைக்கும் பலனானது நம்முடைய நோய்கள் அனைத்தையும் விரைவில் தீர்க்கும். அந்த விபூதி போல நோய்களை பறந்து ஓடும் என்பதில் பலனாகும். அடுத்ததாக விவசாயிகள் நிறைய பேர் புற்று மண்ணில் செய்த பிள்ளையார் பிடித்து வைப்பார்கள். இதற்கு காரணம் விவசாயிகள் செய்யும் விவசாய தொழில் நன்றாக செழிக்கவும், எவ்வளவு நிலம் அதிக நிலமாக இருந்தாலும் அதில் அதிக அளவிலான மகசூல் கிடைப்பதும், மேலும் விவசாயிகளுக்கு நீண்ட நாளாக இருக்கின்ற விவசாயம் சார்ந்த மனக்குறைகள் விரைவில் நீங்கும். இந்த புற்று மண்ணில் செய்யப்பட்ட பிள்ளையாரை பிடித்து வைப்பார்கள். அதுவே இதன் பலனாகும். அடுத்ததாக வெள்ளெருக்கினால் செய்யப்பட்ட பிள்ளையாரை பிடித்து வழிபடும் போது எதிரிகளால், நமக்கு மந்திரவாதிகளால் வைக்கப்பட்ட பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றை ஏதேனும் நம் வீட்டில் நம் குடும்பத்தின் நிலை மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தினால் நாம் இந்த வெள்ளெருக்க பிள்ளையாரை நாம் பிடித்து வைக்கும்போது இந்த பில்லி, சூனியம், ஏவல் போன்றவை நிரந்தரமாக நம்மை விட்டு நீங்கும். நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைவதற்கு இந்த வெள்ளெருக்க பிள்ளையார் வழி செய்வார் என்பது இந்த பிள்ளையார் பிடிப்பதின் பலனாகும். மேலும் வெள்ளத்தினால் செய்யப்பட்ட பிள்ளையார் பிடித்து வைக்கும்போது 2 நாட்கள் நம் உடம்பில், அதாவது கொப்பளங்கட்டிகள் போன்றவை ஏற்பட்டு கொண்டிருக்கும். உடலில் உள்ளேயும் வெளியேயும் பாகத்திலும், இப்படி நாம் உடல் பாகங்களில் வெளியேயும் உள்ளேயும் இருக்கின்ற கொப்புளங்கள் குணமாகி உடல் நலத்துடன் இருப்பதற்காக இந்த இனிப்பு சுவையிலான வெல்லத்தினால் பிள்ளையார் பிடித்து வைக்கிறார்கள். எனவே உடலில் கொப்பளங்கள் போன்றவை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த வெல்லம் பிள்ளையாரை பிடித்து வைத்து அந்த குறைகளை நீக்கிக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் சந்தனத்தினால் ஆன பிள்ளையாரை பிடித்து வைக்கும்போது பல்வேறு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படும் தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இந்த சந்தனத்தினால் பிள்ளையார் வைத்த பிள்ளையார் அவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக வழி செய்வார் என்பது இந்த சந்தனம் பிள்ளையார் அவர்களின் மகிமை ஆகும். நமது குழந்தையில்லா தம்பதிகள் இந்த முறையை கையாண்டு பாருங்கள். மேலும் நம் ஒருவர் மாதம் சிறப்பு விழாவில் பெரும்பாலும் சாணத்தில், மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்திருப்போம். அந்த சாணத்தில் செய்யப்பட்ட பிள்ளையார் மகிமையானது வீட்டில் உள்ள கெட்ட நிகழ்வுகள் அனைத்தையும் நீக்கப்பட்டு தொடர்ச்சியாக சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு அந்த சாணத்தினால் செய்யப்பட்ட பிள்ளையார் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்பது இந்த பிள்ளையாரின் மகிமையாகும். இறுதியாக நீங்கள் சர்க்கரை போன்றவற்றால் நீங்கள் பிள்ளையார் பிடித்து வைக்கும்போது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கின்ற சர்க்கரை நோய் பிரச்சனைகளை தீர்க்கும் அருமருந்தாக சர்க்கரையால் பிடித்து வைத்திருக்கும் பிள்ளையார் அவர்கள் நமக்கு என்றென்றைக்கும் துணை நிற்பார் என்பது சர்க்கரை பிள்ளையாரின் மகிமையாகும். ஒவ்வொரு வகையிலும் பிள்ளையார் பிடித்து வைத்திருக்கும் அனைத்து தகவல்களையும், இந்த ஆன்மீக தகவல்களையும் உங்களுக்கு வழங்கியதில் எங்களது தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.